ஐ மை டெக் சப்ஸ்கிரைபர் திஸ் கோர்ஸ் வாய்வர்ஸ் லாங் டேஸ் அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஆல்ரெடி குக்கும்பர் பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம் ஒர்க், டெஸ்ட் என்ஜி வச்சு எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது, ஓகேவா, செல்லியம் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாவா வித் ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பெட்டர் ஃப்ரேம் ஒர்க் எது அப்படின்னா டெஸ்ட் என்ஜி, ஓகேவா. ஸோ இப்போ நான் லைட்டாக டெஸ்ட் என்ஜியோட தேரி மட்டும் பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட் என்ஜிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், என்ஜிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ டெஸ்ட் என்ஜி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை க்ரியேட் பண்ண ஒரு பேர் என்ன அப்படின்னா செட்ரிக் பியூஸ்ட், ஓகேவா. ஓகே, செட்ரிக் பியூஸ்ட் இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டெவலப் பண்ணார். ஸோ இதை வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி டெவலப் ஆனார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜே யூனிட் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. இதுக்கு முன்னாடி டெவலப் ஆனது என்னென்னா ஜே யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது அதுக்கும் சப்போர்ட் ஆகக்கூடியது. என் யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கன்னா ஆர் .NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளது, ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்பயர் ஆகி தான் இவர் என்ன பண்ணார், டெஸ்ட் என்ஜி டெவலப் பண்ணார். டெஸ்ட் என்ஜி எதுக்காக டெவலப் பண்ணார் அப்படின்னா, ஜே யூனிட்லேயும் என் யூனிட்லேயும் அவரால் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டெஸ்ட் என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணார். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்கிறோம், அனடேஷன் கான்செப்ட், ஓகேவா. எஸ்டிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம், சூட்டட் டெஸ்ட் கிளாஸ் மெத்தட். அனடேஷன் இது நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே. ஸோ அனடேஷன்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது, ஓகேவா, இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் டெஸ்டிங், ஓகேவா. பேரலல் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்வன்ஷியலாக தான் வந்து நார்மல் ஆட்டோமேஷன் பண்ணுவோம். லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதால உங்களுக்கு என்ன ஆகும், டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். இதுவே நீங்கள் அதை பேரலாக ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க, இதில் பேரலல் டெஸ்டிங் பண்ணுறதுக்குனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டேட்டாவை ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்லாம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் தனியாக ரிப்போர்ட்டிங், டெஸ்ட் என்ஜி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். டெஸ்ட் என்ஜி ரிப்போர்ட்ஸ், ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைப்பட்ட கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்டு கூட நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டு கூட ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாக்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பிரிண்ட் ஆகும், ஓகேவா, லாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஈஸியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணார் அவர். அதனால தான் வந்து ஜே யூனிட்டி என் யூனிட்டி இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, டெஸ்ட் என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெவலப் பண்ணார். இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மெனி ஆஃப் த பர்சன் என்ன சொல்லுவாங்க, தே ஆர் சேயிங் ஒன்லி இட் இஸ் யூஸ்டு ஃபார் யூனிட் டெஸ்டிங், பட் இட் இஸ் நாட் ஏ கரெக்ட், ஓகேவா. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் யூஸ் ஆகுது, இன்டெகிரேஷன் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. நீங்கள் என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணணும்னு நினச்சாலும் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம் ஒர்க்கால் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் தம் யூஸிங் யூஐ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஜாவா செல்னியம் குக்கும்பர் வச்சு யூஏ ஆட்டோமேட் பண்ணுவாங்க, ஓகேவா. அதே இதில் வந்து நம்ம குக்கும்பருக்கு பதில் டெஸ்ட் என்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் எண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் நாட் யூஸிங் குக்கும்பர், தே ஆர் யூஸிங் ஒன்லி
டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா இது வந்து நம்ம எந்தெந்த டெஸ்ட் கேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்தெந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, குரூப்பாக ரன் பண்ணணும், குரூப்பாக ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜாவா ரெஸ்ட் அஷ்யூர்டு ப்ளஸ் ஜாவா ரெஸ்ட் அஷ்யூர்டு ப்ளஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு பெட்டர் பேர். எதுக்கு அப்படின்னா ஜாவா ரெஸ்ட் அஷ்யூர்டோட டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. ஓகேவா, பேக் அண்ட் ஏபிஐ டெஸ்டிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் என்ஜினில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பெட்டர். என்னை பொறுத்தளவு நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஓகேவா. ஸோ டெஸ்ட் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நான் லைக் யூனிட் டெஸ்டிங்க்கு மட்டும் கிடையாது, யூனிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் ரெக்ரெஷன் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஏதாவது ஃபீச்சர் டெஸ்டிங் வருது, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் என்ஜின் யூஸ் ஆகுது. ஓகேவா. யூனிட் இன்டெகிரேஷன் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து டெஸ்ட் என்ஜியோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை இன்ஸ்பயர் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து டெஸ்ட் என்ஜியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எக்லிப்ஸோட நியான் வெர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நியானுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டர் டு அவாய்ட். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்லிப்ஸ்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எக்லிப்ஸ் டவுன்லோடு வருதா. ஸோ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எக்லிப்ஸ் டவுன்லோடில் ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்லிப்ஸ். ஸோ நான் டவுன்லோட் பேக்கேஜ் போய்க்கிறேன். டவுன்லோட் பேக்கேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவை அப்படின்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா. 2 பார்த்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெஸ்ட் என்ஜின் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ எக்லிப்ஸ் போய்க்கோங்க. எக்லிப்ஸ் போயிட்டு எக்லிப்ஸ் ஐடி என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர் ஒரு சில பேர் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் டு யூஸிங் என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்டிங்கும் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட்டும் பண்ணுறதுக்காக நான் இந்த ஐடி யூஸ் பண்ணிப்பேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதில் விண்டோஸ் 86/64 நான் இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு 32 சப்போர்ட் ஆகும், 64 சப்போர்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. டவுன்லோடில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸ் சிம்பிள் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஐக்கான அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷனில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் என்ஜின் வந்து அந்தளவுக்கு ஓல்டு வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகிறதில்ல, நியானுக்கு முன்னாடி உள்ளதுக்கலாம். ஓகேவா. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் என்ஜின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் ஓஆர்ஜி அப்படின்ட்டு இருக்கா. ஸோ டெஸ்ட் என்ஜி டாட்லாம் வேணாம். ஸோ டெஸ்ட் என்ஜினை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜி டாக்குமெண்டேஷன் .orgன்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் என்ஜினை பற்றி எல்லா தெரியும் இருக்கும், நீங்கள் படிக்கணும்னா படிச்சிக்கலாம். இப்போ இதில் போய் பாருங்கள் GitHub ரெபாசிட்டரின்னு இருக்கா, இதுக்குள்ளே வந்துட்டுங்க அப்படின்னா டெஸ்ட் என்ஜி எக்லிப்ஸ் பிளக்இன். ஓகேவா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வாங்க, டெஸ்ட் என்ஜி எக்லிப்ஸ் பிளக்இன். ஸோ நான் ஹியர்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டெஸ்ட் என்ஜியோட வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, லேட்டஸ்ட் ரிலீஸு. ஸோ இதான் வந்து டெஸ்ட் என்ஜியோட லிங்க்கு. ஓகேவா. நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஓகேவா. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ளோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ராக் டு யுவர் எக்லிப்ஸ் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி உங்களோட எக்லிப்ஸ் ஒர்க் பேஸை கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு காட்டும். ஓகேவா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஷோ ஆகலை. ஓகே. ஓகே. ட்ராக் பண்ணி அப்படின்னா இதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படின்னா உங்களோட எக்லிப்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுருணும், அவ்வளோதான். ஓகேவா. இன்ஸ்டால் ஆகிடும். இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த லிங்க் இருக்குல்ல, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே எங்கே இருக்குது. ஸோ கிளிக்கு ஹெல்ப்பு இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் ஆன் டாப் லெவல் மெனு. என்ன பண்ணணும், எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெல்ப்பில் போகணும். ஹெல்ப்பில் போயிட்டு
இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் தானே சொன்னாங்க. ஸோ இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேரு. ஸோ இதில் ஆட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா, ஆட் கொடுங்கன்னு சொன்னாங்களா, ஒரு முறை பார்த்துக்கிறேன். ஸோ போங்க, இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் ஆன் டாப் லெவல் மெனு, மேலே இருக்கிற மெனு போங்க. என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் யூஆர்எல். ஸோ காப்பி பண்ணி ஸோ பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கின் காட்டும். இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்ப்பில் போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஹெல்ப்பில் போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரோலையும் ஓகேவா, ஜாவா இருக்கணும், எக்லிப்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்5 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இதுக்கான பிளக்கின் வேணும். ஸோ நம்ம பிளக்கின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்5 பிளக்கின் போட்டதுக்கப்புறம் டெஸ்ட்5 டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டெஸ்ட்5 ஜார் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஜாவா ப்ராஜெக்ட்னா டெஸ்ட்5 ஜார் ஆட் பண்ணுங்கள். மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னா வி யூஸிங் டெஸ்ட்5 டிபெண்டன்சி. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நம்ம இதை போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், செலினியம் நீங்கள் டிபெண்டன்சி யூஸ் பண்ணணும். ஓகேவா, தென் பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் டிபெண்டன்சி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் டிரைவர் மேனேஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதனால் வெப் டிரைவர் மேனேஜர் கொடுத்துக்கிறேன். வெப் டிரைவர் மேனேஜர்